இங்க பாருங்க, திராவிடம் என்ன செய்யும் பாருங்க. இந்தி என்ன செய்யும்? நம்மளை மதமா பிரிக்கும். இந்து, இந்தியன், இஸ்லாம், கிறிஸ்தவன் பிரிப்பான். திராவிடம் என்ன செய்யும்? நீ படையாச்சி, நீ பறையன், நீ தேவன், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ செட்டியார், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ உடையார், நீ வண்ணார், இப்படி பிரித்து கூறுபடுவான். இது திராவிடம், அது இந்தியம். இந்தியம் என்ன சொல்லும்? சாதியும் மதமும் எங்கள் இரு கண்கள் என்று சொல்லும் RSS, BJP. தமிழ் தேசியம் சொல்லி சமூகத்தின் கொடிய புண்கள், இது தமிழ் தேசியம் சொல்லும். தமிழ் இருக்கிறவரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன்? இங்க பாருங்க, திராவிடம் என்ன செய்யும் பாருங்க. இந்தி என்ன செய்யும்? நம்மளை மதமா பிரிக்கும். இந்து, இந்தியன், இஸ்லாம், கிறிஸ்தவன் பிரிப்பான். திராவிடம் என்ன செய்யும்? நீ படையாச்சி, நீ பறையன், நீ தேவன், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ செட்டியார், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ உடையார், நீ வண்ணார், இப்படி பிரித்து கூறுபடுவான். இது திராவிடம், அது இந்தியம். இந்தியம் என்ன சொல்லும்? சாதியும் மதமும் எங்கள் இரு கண்கள் என்று சொல்லும் RSS, BJP. தமிழ் தேசியம் சொல்லி சமூகத்தின் கொடிய புண்கள், இது தமிழ் தேசியம் சொல்லும். ரெண்டையும் ஒண்ணு ஒப்பிட்டு பாரு. திராவிடம் பிரித்து தமிழர்களை பிரித்து அது அதிகாரத்திற்கு வரும். படையாட்சியும் பறையனும் மோதனும். பறையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். படையாட்சி ஓட்டு பறையருக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதனால் இந்த பகையில் இவர்களுக்கு ஓட்டு, இந்த பகையில் இவருக்கு ஓட்டு. பாரதிய ஜனதாவா பாமகவா அது எங்க இருக்கோ அதுக்கு எதிராக பறையர் ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் அது எங்க இருக்கோ அதற்கு எதிராக படையாட்சி ஓட்டு. இதிலே திராவிடன் காட்டிலே மழை. ஒரு கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சொன்ன இடத்துல கேட்கிறேன். படையாட்சி பறையர், தெற்கே தேவேந்திரர் தேவர், 4 சமூகமும் ஒன்றாக நின்றால் ஏதடா கருணாநிதி, ஏதடா எம்ஜிஆர், ஏதடா ஜெயலலிதா, ஏதடா MK ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏது நோ ஃபேர். எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு? நாம் பிளந்து விரிந்து நிற்கிற வரைதான் இந்த திராவிட பூச்சாண்டிகள் மஞ்சள் குளிக்க முடியும். எப்படி? சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தனை எடுத்து வச்சு அதை சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிடர்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு தலைமுறை இந்த துயரத்தை தூக்கி சும கூடாது. இதை நகர்த்தி விட்டு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு தயாராகணும். தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இவன் பிளந்து நம்மை பிரித்து வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வரணும்ப்பா. தமிழ் தேசிய அரசியல் என்ன? பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை நாம் அரசியல் வலிமையை பெற முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பதை உணர்த்தி தெளிய வைத்து, நாங்கள் தமிழ் தேயர்கள், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வூற்றி ஒன்று திரட்டி தமிழர்களை ஒன்றாக்கிய அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும். அது திராவிடம் பிரித்து கையா பிரித்து பிளந்து அதிகாரத்தை பெறும். தமிழ் தேசியம் இணைத்து வலிமை பெற்று அதிகாரத்தை பெறும். ரெண்டு இருக்கிற கோட்பாட்டு வேறுபாட நீ புரிஞ்சுக்கணும். திராவிடம் என்ன செய்யும்? இந்திய என்ன செய்யும்? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும். திராவிடம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும். தமிழ் தேசியம் எப்பாடுபட்டனும் என் தாய் நிலத்தை திருப்பி போரிட்டு மீட்கும். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்தது கொடுத்ததான். அப்படி என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. இந்த தீர்மானத்தை பிரபாகரன் மகன் வென்று இதே சட்டசபையில் ஆண்மகனாக நிறைவேற்ற நீ அப்புறம் சொல்லு. என்னை பிரிவினைவாதிம்பா வா, நான் செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி. அந்த நிலத்தை எடுத்து என் நாட்டோடு சேர்த்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியா என்று கேட்டால் எவனிடத்தில் பதில் இருக்கும்? ஒவ்வொன்னா பார், திராவிடம் எது, தமிழ் தேசியம் எது என்று. கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்தது கொடுத்ததான். அப்படி என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. இந்த தீர்மானத்தை பிரபாகரன் மகன் வென்று இதே சட்டசபையில் ஆண்மகனாக நிறைவேற்ற நீ அப்புறம் சொல்லு. என்னை பிரிவினைவாதிம்பா வா, நான் செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி.
அந்த நிலத்தை எடுத்து என் நாட்டோடு சேர்த்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியா என்று கேட்டால் எவனிடத்தில் பதில் இருக்கும்? ஒவ்வொன்னா பார், திராவிடம் எது, தமிழ் தேசியம் எது என்று. ஐயா கருணாநிதி, பேராசைப்பட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள், திராவிடம். சிங்களன் சுட்டு வீழ்த்துவான், தமிழ் மீனவன் சத்தான், இந்தியம். இந்திய கடலுக்குள் மீன் பிடிப்பது என் இனத்தின் உரிமை, இது தமிழ் தேசியம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதுதான் தமிழ் தேசியம். தமிழ் மீனவன் சத்தான், இந்தியம். இந்திய கடலுக்குள் மீன் பிடிப்பது என் இனத்தின் உரிமை, இது தமிழ் தேசியம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதுதான் தமிழ் தேசியம். தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? தமிழ் தமிழ் என்று இவர்கள் பழமைவாதம் பேசிக் கொண்டிருப்பார்கள், இது திராவிடம். தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சு என்பது தமிழ் தேசியம். தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம் என்பது தமிழ் தேசியம். நன்கு தமிழ் இளம் தலைமுறையினர் புரிஞ்சுக்கணும். ஓட்டு போடு, போடாம போ, இதெல்லாம் தெரியாம எனக்கு போட்டு என்ன பயன் வரப்போகுது? கத்துக்கிட்டு போடு. புரட்சியாளர் சொல்றாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய. கற்பிக்கிறேன், நீயே ஒன்று சேர்வ, நீயே புரட்சி செய்வ. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பின்பு அவரே கிளர்ச்சி செய்து போராடுவான். புரட்சியாளர் அம்பேத்கர். நான் அதை தான் 13 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிளர்ச்சி வந்துருச்சா? புரட்சி வருதா? வருது. ஒரு எளிய மகனால் ஒரு பின்புலமும் இல்லாமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்றால் அது புரட்சி தான், அது கிளர்ச்சி தான். ₹1 காசு கொடுக்காமல், குவார்டர் பிரியாணி கூட்ட தலைக்கு 200 ரூபாய் கொடுக்காமல் பலாயிரக்கணக்கான மக்களை வீதியிலே பேசுவதை கேட்க கூட்டிவிட முடியும் என்றால் அது மாறுதல் தான், கிளர்ச்சி தான், புரட்சி தான், பெருமாறுதல் தான். எங்க எதிர்த்தார்கள்? இந்தியை எதிர்த்தார்கள். இப்ப எதிர்க்கிறார்களா? எவன் இந்தியை திணித்தானோ அவனிடத்திலே கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை கொண்டாந்து நிறுத்திவிட்டார். மத்திய அரசின் திட்டங்களில் ஏதாவது தமிழ் பெயர் வருகிறதா? ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் அப்படியே அப்படியே இந்திய அப்படி தமிழ்ல பேசிட்டு இருப்பா, அப்படியே பேசிட்டு இருப்பா. இதை எதிர்ப்பார்களா? ரொம்ப சுத்துற திராவிட அரசியல், அதன் ஆட்சி, அந்த கட்சி, அதன் ஆட்சி முறை என்பது என்ன? தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை வைத்து குடிக்க வைப்பது. தமிழ் தேசிய அரசியல் என்பது அதை மூடிவிட்டு தெருவுக்கு 2 நூலகத்தை திறந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது. இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீ முடிச்சிருக்க. இதான் இங்க இருக்கிற இந்த கோட்பாட்டு தெளிவு உனக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவா? குடிக்கிறதுக்கு தேடுவானே. அதான் கள்ளுக்கடை மதுபானம் இருக்குல்ல, தமிழ் தேசிய மதுபானம், பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு திறந்து விடுவோம். சிற்றூரா 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க இருக்குது மூலிகை சாறு, போய் குடிடா. பனம்பால், தென்னம்பால், தூய்மை. கலப்படம் இருந்துச்சா கொன்னுட்டேன். போய் குடி, உற்சாகமா இரு. சிற்றூர் தோறும் என் தங்கை மாதிரி உடற்பயிற்சி கூட, நூலகம். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதான் எங்க கோட்பாடு. உடலை உறுதி செய்ய உடற்பயிற்சி கூடம், அறிவை விரிவாக்க நூலகம். ரெண்டுக்கு இருக்கிற கருத்தியல் முரணை குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது பேசலாம், அவ்வளவு இருக்கு. ஆனால் இந்த இருக்கிற குறுகிய நேரத்தில் உனக்கு எவ்வளவு எளிதா புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறேன். ஒன்னொன்னா, ஈழத்தில் நமக்கென்று ஒரு தாயகம் அடைய வேண்டும் என்று நம் உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு புரட்சிகர அரசியலை, ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுத்தார். அவருக்கென்று அந்த நாடா இல்ல அன்னை தமிழ் இனத்திற்கென்று நாடா? ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அந்த இனம் எனக்கு தனக்கென்று என்றைக்கு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். இது உலகம் முழுமைக்கு இருக்கிற வரலாற்று உண்மை. அப்ப என் இனம் முழுமையான விடுதலை அடைய வேண்டும், அதற்கென்று தனி நாடு அடைய வேண்டும். அடைந்தால்தான் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு, என் வழிபாடு, என்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தனி நாடுதான். என் அன்பு தம்பி தங்கைகளை வலையொலியில் தட்டி பாருங்கள். அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே போட்டி, விளையாட்டு போட்டி.
அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையே. அதிலே தமிழீழ பிள்ளைகள் நம் தம்பி தங்கைகள் கால்பந்தாட்டம் ஆடும் போது அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். நம் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையின் நெஞ்சிலே தமிழ் ஈழம் என்று எழுதியிருக்கிறது. பின்னாடி ஈழ தாயகத்தின் புலிக்கொடி பொறிக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து பார் வலையொலியில. நானே நிறைய பேருக்கு முன்னாடிருக்கேன் தட்டு. அந்த வெற்றி மேடையில் நம் பிள்ளை ஏறி நிற்கும் போது நம்முடைய தமிழீழ தேசிய கீதம் ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழியிலேயே உலக அரங்கிலே தேசிய கீதம் பாடப்படுகிறது. ஆனால் இன்று நீ தங்கப்பதக்கம் வென்றாலும் வங்க மொழியிலே இருக்கிற அந்த ஜனகன மனகதி அதான் பாடுவானே ஒழிய உன் தாய்மொழி எங்கே? வங்க மொழி எப்போது வந்தது? இந்தி மொழி எப்போது வந்தது? 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால் உலகத்தின் முதல் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழ் எங்கே? அதற்கான அங்கீகாரம், அதற்கான உரிய மதிப்பு எங்கே? இதை கேட்க இதுல எந்த கட்சி இருக்கிறது? தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர எவன் இருக்காங்க? புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டி திறந்தார் மதிப்புக்குரிய ஐயா மோடி அவர்கள். எந்த நாட்டிற்கு போனாலும் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ். அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஆம், நான் பேசித்தான் திருப்பி பேசுறது. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். ஆம், அறியலாம். அதுவும் நாங்க பேசியத்தான் திருப்பி பேசுறாரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாரதியாரை பாடுகிறார், அவையை பேசுகிறார். வரப்புயரா நீர் உயரா நீர் உயரா ஏதோ சொல்றார், பேச முயற்சிக்கிறார். சரி, பாராட்டுறோம். ஆனால் இவ்வளவு பெருமை மிக்க என் தாய்மொழி, நீங்கள் புதிதாக கட்டித்திறந்த பாராளுமன்ற கட்டட வாசலிலே இந்தியிலே கல்வெட்டு, சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு, இங்கிலீஷிலே கல்வெட்டு, ஏன் என் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே அரசியல் கட்சி இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். அங்கே இந்தியம் கேட்கவில்லை, அதை செய்யவில்லை. திராவிடம் அதை கேட்கவில்லை, எதிர்க்கவில்லை. தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். ஏன் நீ அந்த இடத்தில் என் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று கேட்டது தமிழ் தேசியம். வாயை திறக்காமல் இருந்தது திராவிடம். தமிழில் பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுத்தால் எடு, இல்லைன்னா பதவியை தூக்கி போட்டு வெளியில வா. இப்ப திராவிட மாடலின் கழக முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், அவருடைய எம்பி கிருஷ்ணகிரி எம்பி இங்க வாப்பா, நீ தெலுங்குல உரிமொழி எடுத்து யாருக்கு இதை சொல்ல, என்ன சொல்ல விரும்புற? எங்களை எல்லாம் விஷம் குடிச்சு சாக சொல்ற. என்னடா மானங்கட்ட தமிழ் பய மக்களே, உங்க ஓட்டுல நான் என் தாய்மொழியில உரிமொழி எடுக்கிறேன். இதுக்கப்புறம் ஏன்டா நீங்க வெக்கம் கட்டு மானம் கட்டு உயிரோடு இருக்கிறீங்க? விஷமாங்க காசுலனா அந்த கலாச்சாரத்தை குடிச்சா செத்து போங்கடாங்கிறான். அதான் சொல்றான் அவன். இதை அனுமதிப்பது திராவிடம். இது என் தாய் நிலம், என் தாய்மொழி. கர்நாடகால இருந்து ஒருத்தன் போய் தெலுங்குல புதைப்பிரமா எடுத்துட்டு வந்துட முடியுமா சொல்லி யாரா சொல்லி கொண்டே வருவான். எங்கே போனது உன் இனமானம், தன்மான உணர்ச்சி? திராவிடம் எப்போதும் தேர்தல் வரும்போது பணத்தை முன்னிறுத்தும். தமிழ் தேசியம் தன் இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்தி களத்திலே நிற்கும். அதான் திராவிடம், இது தமிழ் தேசியம். எது ஒன்றும் கிடையாது மாநில உரிமை. கடைசியா வரி, ஜிஎஸ்டி, ஒரே வரி ஒரே நாடு. இதை கொண்டு வந்தது யார்? கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கான உரிய உரிமையை கொடுக்க கூடாது. அவன் கோட் தேசியம், நல்லா விளங்கணும். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை யாரு? திராவிடம். ரெண்டு ஒண்ணுதான். நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது கூட இருந்து கையெழுத்து போட்டு கும்மி அடிச்சது யார்? இந்த திமுக. திராவிடம். ரெண்டு ஒண்ணுதான். இதை எதிர்த்து முறியடிக்க போராடுவது யார்? தமிழ் தேசியம். நல்லா விளங்கணும். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரி யாருன்னா பாரதிய ஜனதா. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான். அவன் கொள்கைக்கு எதிரானது. ஏன்? அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும். நாடு கொந்தளிச்சிடும். அவன் எடுக்க மாட்டான். அவன் கோட்பாடு அது இல்ல. சாதி இருக்கணும், எனக்கு ஓட்டு போட. சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும், கூட்டணி வைக்க. ஆனால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கான உரிய உரிமையை கொடுக்க கூடாது. அவன் கோட்பாடு அது. அப்படி மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமான வைக்கிறாய் மத்திய அரசு இடத்துல. ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய், மாநில சுயாட்சி பேசினாய், மாநில உரிமை பேசினாய். உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. எடுக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நிதிஷ்குமார் யாரை கட்டு எடுத்தாரு. நீதிமன்றம் தடுக்குது. அந்த தடையை நான் பொருட்படுத்த மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. அப்படி உனக்கு சொல்ல தெரியாதா?
காவிரியில் ஊதிய நதிநீரை தமிழ்நாட்டுக்கு பிரித்துக் கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று கர்நாடகா சொல்கிறது. அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை துணிவு இல்லையா? முல்லை பெரியாற்று அணை வலுவாகத்தான் இருக்கிறது, உறுதியாகத்தான் இருக்கிறது. வேறு அணை கட்டுகின்ற தேவை இல்லை, உரிய நீரை பிரித்துக் கொடுங்கள் கேரளாவுக்கு சொல்லுது உச்சநீதிமன்றம். கேட்க முடியாது கேரளா. அப்படி எழுத்து பேச முடியாது உங்களால. என்ன மாற்றீர்கள்? திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. நல்லா கவனிச்சுக்கணும். இட பகிர்வு கேட்கிறோம், ஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு வீட்டில் ஒரே ஒரு அப்பத்தா இருக்கா, ஒரு கிழவி, அவ அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கான், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பா அம்மா, எப்படி 10 பேர் இருக்கான் உறுப்பினர், அவள் குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமா அநியாயமா? இது நீதியா அநீதியா? இதை மட்டும் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திச்சுப்பார். நாங்க என்ன சொல்றோம்? ஒத்த மனுஷன் இருக்கா அவளுக்கு உரியதை கொடு, 10 மனுஷன் இருக்கா அவனுக்கு உரியதை கொடு. இதாண்டா இடஒதுக்கீடு, இதாண்டா சரியான பங்கீடு. இந்த பங்கீடைத்தான் நாம கேட்கிறோம். இது மாநில அரசை செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும் போது இதை மத்திய அரசு செய்யணும் என்று நீ சொன்னா உன் உரிமையை அவனுக்கு ஏன் அடமான வைக்கிற? அவன்கிட்ட எடுத்து கொடுக்கிற? ஏன் கொடுக்கிற? அப்ப என்ன இதுக்கு நீ தன்னாட்சி உரிமை பேசுன, மாநில உரிமை பேசுன? எதுக்கு பேசுன? ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. என்னுடைய காவல்துறையில என்ன உனக்கு பிரச்சனை? ஸ்காட்லாந்து போலீஸை விட என்னுடைய போலீஸ் சிறந்தவன் நிரூபிக்கிறானே, அப்புறம் எதுக்கு நீ சிபிஐ விசாரணை கேட்கிறிய? ஒண்ணு, என் இனத்தை, என் நிலத்தை, என் நிலத்தில் இருக்கிற காவல்துறையை வீழ்த்தி தாழ்த்தி அவமானப்படுத்தி சிபிஐ விசாரிக்கணும்னா மாநில உரிமை எதுக்கு அவனுக்கு அடமான வைக்கிற? இதான்டா திராவிடம். இது எதையுமே பார்க்காதடா. உன் மலையை வெட்டுறான்டா திராவிடன், வேடிக்கை பார்க்கிறான்டா இந்தியன். இதான்டா இந்தியன் திராவிடம். என் மலை என்பது என் தாயின் மாறு மூல, பூமி தாயின் மாறு, தொட்டா கொன்னூறு. இதான்டா தமிழ் தேசியம். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்க. தாயின் முளை மார்பில் இருந்து பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அறிவிடா. இவ்வளவுதான்டா. அறிவிலிருந்து ஆறு, ஆறுல இருந்து நீர், நீர்ல இருந்து வயிறு, வயிறுல நீர்ல இருந்து சோறு, சோறுல இருந்து வயிறு, வயிறுல இருந்து உயிர், வாழ்க்கைடா. இவ்வளவுதான்டா வாழ்க்கை. இந்த மலையை தொடாண்டா, தொடாத, தொடாத இயற்கையின் அரும்பெரும் கூட. அது என் தாய் பூமி தாயின் மார்பு. இது தமிழ் தேசியம். மலை, காசு பணம் துட்டு வெட்டு. இவன் திராவிடன். இத கமிஷன் வாங்கிட்டு வேடிக்கை, நல்லா வெட்டு, நல்லா வெட்டு. இவன் இந்திய. என்னைக்கு இந்த திராவிட இந்திய கட்சி, காங்கிரஸ், ராகுல் காந்தி, இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை, இல்ல அன்பு தம்பி அண்ணாமலை யாராவது பேசுவாங்களா? மலையை மணலாக்கி விற்கிறது? நோ. யாரு கத்துவா? தமிழ் தேசிய பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள், இயற்கையின் மக்கள் நாங்கள் என்பதை உணர்ந்த பிள்ளைகள்.